நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நினைச்ச நீ இப்படித்தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன்னு நினைச்ச. ஆமா, என்ன ஆச்சுன்னு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? இன்னும் என்ன ஆகணும் பாட்டி? அத்தை என் மேல இருக்கிற நம்பிக்கையில வாத்தியார வர சொன்னாங்க. ஆனா நான் அத்தையோட நம்பிக்கைய பாழாக்கிட்டேன். பாவம், அவங்க எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்க. சீதா, அவ உன் அத்தை. நீ செய்யற தப்புக்கு உன்னை திட்டினாலும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? உன் நிலைமைய கண்டிப்பா சித்ரா புரிஞ்சுக்குவா. ஆனா அவங்களோட நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியலையே பாட்டி. நானும் படிக்கிற வயசுல படிச்சிருந்தா எனக்கும் கொஞ்சமாவது அறிவு இருந்திருக்கும். இந்த மாதிரி நிலைமையில வந்திருக்காதுல்ல. இந்த பார் சீதா, படிச்சவங்கள அறிவாளி, படிக்காதவங்கள முட்டாளுங்கன்னு இல்ல. இங்க படிக்காதவங்க எத்தனை பேரு சாதிச்சிருக்காங்க. இந்த பாரு, உன்னை விட பிரியா நல்லா படிச்சிருக்கா. உன் குணத்துக்கு முன்னாடி அவ ஒண்ணுமே இல்ல, சாதாரணம். சீதா, உனக்கு இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு நல்லாவே தெரியும். அத நினைச்சு சந்தோஷப்படு. அது என்னமோ எனக்கு தெரியாது பாட்டி. ஆனா அத்தையோட ஆசைக்காகவாவது நான் படிப்பேன். என்னால அவங்க அவமானப்படுறது இன்னையோட கடைசியா இருக்கணும். அதனால எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் பாட்டி, தாங்கிப்பேன். சீதா, அழாதம்மா. அழறதுனால ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. அழாத. சித்ரா உன்னை புரிஞ்சுக்குவாமா, அழாத. கல்பனா, உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்திருக்கு. கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஏன்? சரி, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். கல்பனா, என் குடும்பத்தை பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ கேவலமா சொல்லி வச்சிருக்கியா? இப்ப பாரு, அவளுக்கு முன்னாடி நீ எப்படி அவமானப்பட போறேன்னு.
இவளுங்க இந்த டீயை குடிச்சிட்டு என்ன பாடுபட போறாங்கன்னு பாப்போம். டீ கேக்குதா உங்களுக்கு? என் வீட்டுக்குள்ள வந்து என் மகனையே குறை சொல்றீங்களா? ச்சே, து, து, து. இந்தாங்க. தேங்க்யூ. குடிங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. என்னாச்சு ஆண்டி? டீ கொஞ்சம் தண்ணியா இருக்கா? ம். என்ன பண்றதுமா, எங்க ஏரியா மாட்டுக்கெல்லாம் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அவமானப்படுத்துறாளே. நீ வேறம்மா, பால் விக்கிற விலையில 1 லிட்டர் பால் குடுனா 3 லிட்டர் தண்ணி ஊத்தி குடுக்கறான். நல்ல பாலை குடுறானா பயந்துட்டு குடுக்கறதுக்கு இவங்க அம்மா மாதிரி என்ன பணக்காரியானா? என்னது, உங்க பார்வையே சரியில்லையே. வசதியான வீட்ல வாழ்ந்த புள்ள இங்க வந்து வசதி குறைவா வாழறாளேன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்ல. கல்பனாவே மனசார இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்ல கல்பனாவுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நான் கூட சொன்னேன், கல்பனா இந்த வீடு உனக்கு பிடிக்கலன்னா உங்க அம்மா வீட்ல போய் சந்தோஷமா இருன்னு சொன்னேன். ஆனா கல்பனா, இல்லத்த எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, இந்த வீடு தான் எனக்கு சொர்க்கமா இருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன், இந்த வீடை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. இல்ல கல்பனா? ஆண்டி என்னமோ ஆண்டி, எங்களால நம்பவே முடியல. என்னம்மா நான் இவ்ளோ சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க? பாரு கல்பனா, நான் எது செஞ்சாலும் இந்த ஊர்ல யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி, கல்பனா சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். கல்பனா, நாங்க கிளம்புறோம். நீ ஃப்ரீயா இருந்தனா எங்களுக்கு கால் பண்ணி பேசு. கிளம்பலாம் வாங்கடி. ஆண்டி, கல்பனாவோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறீங்களா? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வரோம். பை கல்பனா. கல்பனா ஓகேவா? இங்க பாருங்க, அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? எங்களுக்கு டீ வேணும்னு உங்ககிட்ட கேட்டாங்களா? உங்களால டீ போட்டு கொடுக்க முடியலன்னா சும்மா இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி என்ன எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க? எவன் எவ்வளோ என் வீட்டுக்குள்ள வந்து என் மகனை டிரைவர்னு சொல்லுவா, அதை நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமாடி? ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன், தாலி கட்டின புருஷனே நீ டிரைவர்னு சொல்லிருக்க, உனக்கு எவ்வளவு குழப்பம் இருக்கணும்டி? அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். இங்க பாரு, டீ போட்ட பாத்திரம் அப்படியே கிடக்கு, போய் கழுவு போ. இங்க பாருடி, என் மக உனக்கு வேலைக்காரன் இல்ல, நீதான் எனக்கு வேலைக்காரி. போடி போ. இனிமே ஒழுங்கா இருக்க பாரு. டிரைவர் வெக்கம் கட்டவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பாடா, ஒரு வழியா நானும் மாட்டிக்காம சீதா படிக்கிறதையும் நிறுத்திட்டேன். இப்பவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். பிரியா, சொல்லு பிரியா. அம்மா, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நாம ஜெயிச்சிட்டோமா? எந்த பிளான்? அதாம்மா, சீதா படிக்கிறத நிறுத்தணும்னு பேசிக்கிட்டோம்ல, அது. உண்மையாவா சொல்ற? ஆமாமா, நீ சொன்ன மாதிரியே சீதாவோட கவனத்தை திசை திருப்பி படிக்காத மாதிரி பண்ணிட்ட.
அந்த வாதியாரு இவளுக்கு படிப்பே ஏறாதுன்னு போயிட்டாரு. சூப்பர் பிரியா. ஆனா சித்ரா தேவிக்கு உன் மேல சந்தேகம் வரலதானே? சந்தேகம் வர்றதுக்கு அவளுக்கு எங்கம்மா நேரம் இருக்கு? அவதான் அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தாளே. பிரியா, நாம இதோட நிறுத்திட கூடாது. சமையல் விஷயத்திலயும் நீ சாதிக்கணும். அப்பதான் நீ சீதாவை விட கெட்டிக்காரின்னு ப்ரூவ் பண்ண முடியும். எப்படிமா முடியும்? நான் சமைச்சாலே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இத பாரு, நீ சீதாவோட உதவியோட சமைக்க கத்துக்க. ஆனா இந்த விஷயம் சித்ரா தேவிக்கு தெரியாம பாத்துக்கணும். என்ன புரிஞ்சுதா? சரிம்மா, வச்சிடுறேன். சரி. சித்ரா தேவி, மருமகளை படிக்க வச்சு எங்களுக்கு எதிரா அம்பு விழான்னு பாத்தியா? விட மாட்டாடி இந்த பானுமதி. கல்பனா, நான் சமைக்க கத்துக்கணுமா? அதுவும் சீதா உதவியோட? நமக்கு அவ கத்து தருவாளா? நான் ஐஸ் வச்சு பேசினா அவ ஏன் கத்து தர மாட்டா? இந்த வீட்ல அவளை விட எல்லா விதத்திலயும் நான் கெட்டிக்காரின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் நிச்சயம் சமையல் கத்துக்கிட்டே ஆகணும். சித்ரா தேவியோட மருமக உனக்கு அந்த சரஸ்வதி தேவியே வந்தாலும் பாடம் சொல்லி தர முடியாதுமா. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எழுந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. இப்படி அவங்களுக்கே படிப்புல ஆர்வம் இல்லாத பொழுது நான் எப்படிமா கத்து தர முடியும்? இப்படி அஜாக்கிரதையா இருக்கிற பொண்ணுக்கு என்னால பாடம் சொல்லி கொடுக்க முடியாதுமா. சீதா, ஏன் இப்படி பண்ண? நீ படிச்சு எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து தருவேன்னு நாங்க எவ்வளவு கனவு கண்டோம் தெரியுமா? இல்லத்த, இவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம்ல, அதனாலதான் இவ இப்படியெல்லாம் செய்யறான். சீதா, எனக்கு இந்த வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யணும்னு கத்து தரியா? நானே செஞ்சு கொடுக்குறேன்க்கா. ஏய் இரு, எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டா நான் எப்படி கத்துக்கிறது? அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடு, நானே பண்றேன். அக்கா, முதல்ல அரிசியை கழுவி வச்சுக்கணும். ஏய் இரு இரு இரு, நான் நோட் பண்ணணும், ஒரு நிமிஷம். இப்ப சொல்லு, எழுதி வச்சுக்கிட்டு அதே மாதிரி பண்றேன். அக்கா, முதல்ல புலாவுக்கான அரிசிய கழுவி எடுத்து வச்சுக்கணும்.
ஏய் என்ன அப்படி பாக்குற? ஓ, நான் எழுதுறத பாக்குறியா? உன்னால இப்படி எழுத முடியலையேன்னு வருத்தமா இருக்கா? என்ன பண்றது, எல்லாம் உன் தலையெழுத்து. சரி, எப்படி செய்யணும்னு இப்ப சொல்லு. அக்கா, முதல்ல குக்கர் எடுத்து அடுப்புல வச்சு நாலு விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெஜிடபிள் புலாவ் ரெடி. புரிஞ்சிருச்சு. இனிமே நானே இதை பண்ணிக்கிறேன். நீங்க இருந்தா உன் அத்தை திட்டுவாங்க. நீ கிளம்புமா? சரிங்கக்கா. சீதா, இன்னைக்கு நான் செய்ய போற வெஜிடபிள் புலாவை சாப்பிட்டுட்டு எல்லாரும் வாவ் சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். எல்லாரும் என்ன புகழ்ந்து பேசுறத பார்த்து அந்த சித்ரா தேவி வயிறு எரியணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாசனை நல்லா வருது. இன்னைக்கு வெஜிடபிள் புலாவை சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன பாராட்ட போறாங்க. அண்ணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இன்னைக்கு பாடம் சரியா நடக்கலையா? இவளுக்கு படிக்கிற அருகதையே இல்லையா? அப்படி இருக்கும்போது வாத்தியார் மட்டும் எப்படி சொல்லி கொடுப்பாரு?
அப்படின்னா அப்படின்னா இந்த அளவுக்கு ஆன பின்னாடி அவரு மட்டும் எப்படி சொல்லி கொடுப்பாரு சொல்லுங்க?